பருப்பு சேர்க்காம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல சூடான இட்லி கூட தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஸ்மாஷர் அப்படி இல்லைன்னா மத்தி வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதை வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுல கடைஞ்சதை சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கடலை மாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா சூடான இட்லி தோசை கூட சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.